Hi guys and welcome back to Karma Crypto. In channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ பிட்காயின் உட்பட வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு சில காயின்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரீபவுண்ட்ஸ் ஆயிடுச்சு. மத்த காயின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் ஸ்டாக்னன்ட் லெவல்ல தான் இருக்கு. சோ இந்த நேரத்துல ஒரு முக்கியமான நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படினா cryptocurrency ஸ்பேஸ்ல வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படினா Fold அப்படிங்கற ஒரு US based நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படினா பிட்காயின் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படினா லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே ஸோ இந்த Fold அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் சென்ட்ரிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயங்கிட்டு இருக்கு. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ் டு ஏர்ன் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு அண்ட் பிட்காயினை லோக்கலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் Fold அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்லேயும் அதாவது யூஎஸோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த Fold அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசா அது கூட சேர்ந்து வந்து விசா நமக்கு தெரியும் கார்ட்ஸ்லாம் இது பண்ணுறவங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து பிட்காயின் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ இந்த பிட்காயின் கிரெடிட் கார்டு மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூசர்ஸ் அவங்களோட கம்பெனி யூசர்ஸாக இருக்கட்டும் இல்லை Fold அப்படின்றது கிரெடிட் கார்டு வாங்குறவங்களா இருக்கட்டும் இது மூலமாக நீங்கள் வந்து டே டு டே பேமெண்ட்ஸ் ஸோ பிட்காயின் ரிலேட்டடாக பேமெண்ட் பண்ண முடியும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கேஷ்பேக்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 3.5% வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்பேக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் டவுனாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் Foldக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூசர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்வம் காட்டிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த ஆல்ரெடி அவங்க டெபிட் கார்டு வச்சிருந்தாங்க. பட் கிரெடிட் கார்டு அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ the ultimate aim is to localize எல்லா பேமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் ஓரியன்டாக பண்ணணும். அண்ட் இந்த கார்டு யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், ரிவார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிஃபை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து USDC ஸ்டேபிள் கார்டு வந்து இன்டிகிரேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் நிறைய நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நிறுவனமே நம்ம நாடு இல்லாமல் இந்தியா இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்டிகிரேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் இது மூலமாக நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அண்ட் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் விசாவாக இருக்கட்டும், மாஸ்டர் கார்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ரூபேவாக இருக்கட்டும், பெரிய பேங்க்ஸாக இருக்கட்டும், இந்த ஷாப்பிஃபையாக இருக்கட்டும், அண்ட் இப்போ நான் சொல்லக்கூடிய Foldஆக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் கேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றதான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து இன்னும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, எந்த ஒரு பெரிய கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா முன் வரல. பட் ஸ்டில் கூடிய சீக்கிரத்தில் இந்த சுச்சுவேஷன்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்புகிறோம். நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு கம் ஃபார்வர்ட். அண்ட் முக்கியமாக நம்ம பெரிய கம்பெனிஸ் ரிலையன்ஸ் இருக்காங்க, ஆதித்யா பிர்லா குரூப் இருக்காங்க, அதானி டீம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு சின்ன ஸ்டெப் கொஞ்சமான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கனால கூட கண்டிப்பாக அந்த கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயுமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் கருத்து. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்க ரிகார்டிங் கம்பெனிஸ் எப்படி வந்து இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அது தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கர்மா கிரிப்டோ. அண்ட் நீங்கள் இந்த நியூஸ் தான் வேணும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ டூ ஸ்டே டியூன் டு கர்மா கிரிப்டோ ஃபார் மோர் இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.